வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். திராவிடர் கழகத் தலைவர் கே. வீரமணியின் 90வது பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. திராவிட மாடல் என்ற உணர்வை ஊட்டியவர் கே. வீரமணி என்று முதலமைச்சர் பெருமிதம். மின் கட்டணம் உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து அதிமுக சார்பில் அடுத்த வாரம் போராட்டம். தமிழகம் முழுவதும் வரும் 9, 12, 13 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. 16 IAS அதிகாரிகள் திடீர் பணியிட மாற்றம். தலைமைச் செயலாளர் இறையன்பு உத்தரவு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தனியாருக்கு வழங்கிய நிலங்களை மீட்க வேண்டும். தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலம். அண்ணாமலையார் கோயிலில் இன்று மகாரத தேரோட்டம். குஜராத்தில் 2ஆம் கட்ட தேர்தலையொட்டி பிரதமர் மோடி தீவிர பிரச்சாரம். ஜபல்பூர் பகுதியில் வாகனத்தில் நீண்ட தூரம் பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இன்று முதல் நாக் அவுட் சுற்று துவக்கம். வெற்றி பெற்றும் புள்ளிப்பட்டியலில் பின்தங்கியதால் வெளியேறியது கேமரூன் அணி. இனி விரிவான செய்திகள். சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் திராவிடர் கழகத் தலைவர் கே. வீரமணியின் 90வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. அப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சமூக நீதிக்கான கி. வீரமணி விருது வழங்கப்பட்டது. மேடையில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கி. வீரமணி நலமாக இருந்தால்தான் முதல்வர் பலமாக இருப்பார் என்றார். தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழ் மொழியை வைத்து பிரதமர் மோடி நாடகம் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். முதல்வர் பதவியை பிடிப்பதை விட கோயில் கருவறைக்குள் செல்வதை வெற்றி என்று விசிக தலைவர் திருமாவளவன் தனது பிறந்தநாளின் போதும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கே. வீரமணி எச்சரித்ததாக கூறினார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், திராவிட இயக்கம் என்பது கட்சி அல்ல, கொள்கை இயக்கம் என்று கூறினார். திராவிட மாடல் உணர்வை தமக்கு ஊட்டியவர் கே. வீரமணி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு திக்கற்ற நிலையில் இருந்த நேரத்தில் தைரியத்தை, தெம்பை ஊட்டி இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உணர்ச்சியை எனக்கு ஏற்படுத்தி தந்தவர் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தான். பால் விலை, மின் கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் 3 நாட்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போன்றவற்றால் 18 மாத திமுக ஆட்சி மக்களை வாட்டி வதைத்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் வரும் 9ஆம் தேதி பேரூராட்சிகளிலும், 13ஆம் தேதி நகராட்சிகள், மாநகராட்சிகளிலும், 14ஆம் தேதி ஒன்றியங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், MLAக்கள் தலைமை ஏற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க கோரியும் சொத்து வரி உயர்வை கண்டித்தும் கோவை சிவானந்தா காலனி பகுதியில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை அக்கட்சி இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய பாஜக MLA வானதி சீனிவாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோரும் திமுகவை விமர்சித்து பேசினர். கோவை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் மாவட்ட செயலாளர்கள், இளைஞரணி மாவட்ட செயலாளர்களுடன் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 19 மாவட்ட செயலாளர்கள், இளைஞரணி மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம், JCT பிரபாகர், பெரம்பலூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணை ஜனவரி மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கு உதவி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், CBCID புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் சயான், வாளையார் மனோஜ் உள்ளிட்டோரும் நேரில் ஆஜராகினர். விசாரணையில் அரசு தரப்பு மூலம் சாட்சிகளின் ஆவணங்கள் குறித்தும் 720 தொலைபேசி உரையாடல் பதிவுகளை உண்மைத்தன்மை குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதால் கூடுதல் அவகாசம் கோரப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை ஜனவரி 27ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குட்கா தயாரிப்பாளரிடமிருந்து 2,40,00,000 ரூபாய் பெற்றுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதை எதிர்த்து விஜயபாஸ்கர் தொடர்ந்த வழக்கில் வருமான வரித்துறை வரி வசூல் அதிகாரி பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த ஆட்சியில் அதிமுக MLAக்கள் தங்க வைக்கப்பட்ட கூவத்தூர் தனியார் ரிசார்ட்டுக்கு விஜயபாஸ்கர் 30,90,000 ரூபாய் செலவழித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வருமான வரி பாக்கி 206,42,00,000 ரூபாயை வசூலிக்கவே விஜயபாஸ்கருடைய சொத்துகளும் வங்கிக் கணக்குகளும் முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை பதில் மனுவில் தெரிவித்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் 13வது உலக தமிழ் ஆசிரியர்கள் மாநாடு நடைபெற்றது. இதனை சபாநாயகர் அப்பாவு மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆகியோர் துவக்கி வைத்தனர். விழாவில் பேசிய சபாநாயகர் அப்பாவு, தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது திமுக என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் பொன்முடி, புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு நிச்சயம் எதிர்க்கும் என்றும் ஒரு மொழிக் கொள்கை என்பதே அரசு நிலைப்பாடு என்றும் கூறினார். தமிழகத்தில் 16 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் இறையன்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளைஞர் நலன் விளையாட்டு வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக அதுல்யா மிஸ்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும், வீடு நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை முதன்மைச் செயலாளராக அபூர்வா நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. TNPSC தேர்வு கட்டுப்பாட்டாளர் கிரண் குராலா பேரூராட்சிகள் இயக்குநராகவும், வீட்டு வசதித்துறை செயலாளராக இருந்த ஹிதேஷ்குமார் மக்வானா டெல்லி தமிழ்நாடு இல்லத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும், மொத்தம் 16 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்குமாறு அறநிலைத்துறை ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அர்ச்சகர் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவை விசாரணைக்கு வந்தபோது கோயில் இணை ஆணையர் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பணியாளர்கள் உட்பட கோயிலுக்குள் வருவோர் மொபைல் கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்தில் செல்போன்கள் வைக்க பாதுகாப்பு அறை அமைத்து டோக்கன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து திருச்செந்தூர் கோயில் இணை ஆணையர் பிறப்பித்த உத்தரவை தமிழகத்தின் அனைத்து கோயில்களிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், இதற்கான உத்தரவை அறநிலைத்துறை ஆணையர் பிறப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே நீதிமன்ற உத்தரவு முழுமையாக பின்பற்றப்படும் என்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். லிப்டில் சென்றால் கூட தற்பொழுது பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முறையாக செயற்கைக்கோள் இணைப்புடன் கூடிய அதிநவீன கண்காணிப்பு மொபைல் வாகனத்தை டிஜிபி சைலேந்திரபாபு வேலூரில் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 45,000 சைபர் கிரைம் வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆன்லைன் சூதாட்டத்தை தடுப்பது குறித்து காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்தார். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சென்னை YMCA உயர்கல்வியியல் கல்லூரி முதல்வர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA உயர்கல்வியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் 23 வயது மாணவி சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனது கல்லூரி முதல்வர் ஜார்ஜ் அப்ரஹாம் வகுப்பில் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 மாதங்களாக அவர் செல்போன் மூலம் தொடர்ந்து ஆபாசமாக பேசி வருவதாகவும் அந்த மாணவி தனது புகாரில் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் ஜார்ஜ் அப்ரஹாம் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காணாமல் போன 2 கல்லூரி மாணவிகள் மதுரையில் உள்ள ஒரு விடுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். சாத்தான்குளத்தில் உள்ள அரசு கல்லூரியில் படித்து வந்த அந்த 2 மாணவிகள் காணாமல் போன நிலையில் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் அம்மாணவிகள் மதுரை மாவட்டம் ஆரப்பாளையத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இருந்தது தெரியவந்துள்ளது. அம்மாணவிகள் இணை பிரியாத தோழிகளாக இருந்து வரும் நிலையில் கல்லூரி தேர்வு விடுமுறையில் பிரிய மனமில்லாமல் வேறு ஒரு ஊருக்குச் சென்று வேலை தேடி தங்கிக் கொள்வது என்று முடிவு எடுத்து மாணவிகள் வெளியூர் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து மாணவிகளுக்கு போலீசார் அறிவுரை கூறி பெற்றோரிடம் அனுப்பி வைத்தனர். திருநெல்வேலி மாவட்ட SP சரவணனை கைது செய்து ஆஜர்படுத்தும்படி தென்மண்டல IGக்கு தமிழ்நாடு மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே சிவந்திப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பரமானந்தம் என்ற பட்டியலினத்தைச் சேர்ந்தவரின் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு வழிமறிக்கப்பட்டு வேலையிடப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பல முறை அவகாசம் அளித்தும் அறிக்கை தாக்கல் செய்யாததால் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு எதிராக தமிழ்நாடு மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சென்னை தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கியதாக அலுவலக கண்காணிப்பாளர் சிவபெருமான் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் கட்டி ஏமாந்த மீனா என்ற பெண்ணிடம் அக்பர் என்பவர் மூலமாக சிவபெருமான் 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து சிவபெருமானை போலீசார் கைது செய்தனர்.
ஈரோடு மாவட்டத்தில் சிஎஸ்ஐ அறக்கட்டளைக்கு ஆங்கிலேயர் காலத்தில் வழங்கப்பட்ட 12.66 ஏக்கர் நிலத்தை சாலை அமைப்பதற்காக அரசு கையகப்படுத்த நடவடிக்கை எடுத்ததை எதிர்த்து சிஎஸ்ஐ அறக்கட்டளை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டு பதிவு புதுப்பிக்கப்படாத நிலங்களை அடையாளம் கண்டு அவற்றை மீட்க நடவடிக்கை எடுக்க நில நிர்வாக ஆணையருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் குறிப்பிட்ட நிலம் அரசுக்கு சொந்தமானது என்பதால் அதில் சாலை அமைக்க எந்த தடையும் இல்லை என்றும் உத்தரவிட்டு நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார். புதுச்சேரியில் யானை லட்சுமி உயிரிழந்த இடத்தில் புதியதாக 1250 கிலோ எடையில் 2 அடி விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மணக்குள விநாயகர் கோயில் யானை லட்சுமி உயிரிழந்த இடமான காமாட்சியம்மன் கோயில் வீதியில் பொதுமக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து 1250 கிலோ எடையில் 2 அடி விநாயகர் சிலை அமைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை அருகே வடமாத்தூர் கவுத்தி மலைக்காப்பு வனப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த வனத்துறையினர் புள்ளிமானை வேட்டையாடி இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்ற இருவரை பிடிக்க முயன்றனர். ஆனால் இறந்த மான், உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி ஆகியவற்றை வீசிவிட்டு இருவரும் தப்பிச் சென்றனர். உயிரிழந்த மான் மற்றும் நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்த வனத்துறையினர் தப்பியோடிய இருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயில், 5 ரதம் உள்ளிட்ட அனைத்து புராதன சின்னங்களும் லேசர் ஒளி வெளிச்சத்தில் ஒளிரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற G20 மாநாட்டில் இந்தியா தலைமையேற்றதையொட்டி நாட்டில் உள்ள 100 புராதன சின்னங்கள் லேசர் ஒளியில் ஜொலித்து வருகின்றன. இதையொட்டி மாமல்லபுரம் கடற்கரை கோயில், 5 ரதம் மற்றும் வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்டவற்றில் லேசர் லைட் பொருத்தப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே அவரைக்காய் பறிப்பதில் ஏற்பட்ட தகராறில் அண்ணன் மனைவியை அடித்துக் கொன்ற தம்பியை போலீசார் கைது செய்தனர். கும்லாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பில்லப்பா என்பவரின் மனைவி முனிரத்தினம்மா விவசாய நிலத்தில் அவரைக்காய் பறித்ததாக தெரிகிறது. அப்பொழுது அவரைக்காய் பறிக்கக்கூடாது என பில்லப்பாவின் சகோதரர் கோலப்பா வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முனிரத்தினம்மாவை கட்டையால் அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கோலப்பாவை கைது செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பஞ்சமூர்த்திகள் மாடவீதி உலா நடைபெற்றது. கார்த்திகை தீப திருவிழாவின் 6ஆம் நாளில் பஞ்சமூர்த்திகளின் மாடவீதி உலா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். டெல்லியில் நடைபெற்ற 65வது தேசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஷாட் கன் ஜூனியர் பெண்களுக்கான பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிலாராஜா பாலு பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்றார். நேற்று சென்னை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக எம்பி TR பாலுவின் பேத்தியான நிலாராஜா பாலு தான் தங்கப்பதக்கம் வென்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதேபோல் மாநில, தேசிய மற்றும் சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான பேட்மிண்டன் போட்டிகளில் பங்கேற்று 6 தங்கப்பதக்கங்களை வென்ற சென்னை திரும்பிய கல்லூரி மாணவி ஜெர்லின் அனிகாவிற்கு டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அர்ஜுனா விருது வழங்கி கௌரவித்தார். சென்னை திரும்பிய ஜெர்லின் அனிகாவிற்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குஜராத் மாநிலத்தில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி ஜபல்பூரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்து அங்கு இருக்கும் தந்தி டிவி செய்தியாளர் சங்கரன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். முதல் கட்ட வாக்குப்பதிவு 89 தொகுதிகளில் முடிந்துவிட்ட நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவானது வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த 2ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை 833 வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள். 2ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை 833 வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 93 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. 14 மாவட்டங்களில் இருந்து இந்த 93 தொகுதிகள் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றன. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் செர்பியாவை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய சுவிட்சர்லாந்து அணி நாக் அவுட் சுற்றிற்கு முன்னேறியது. முதல் பாதியில் இரு அணிகளும் தலா 2 கோல்கள் அடித்ததால் சமநிலை பெற்றன. 2வது பாதியின் 48வது நிமிடத்தில் சுவிஸ் வீரர் ரெமோ ப்ரூலர் கோல் அடித்து தனது அணியை முன்னிலைப்படுத்தினார். தொடர்ந்து செர்பியா அணி மேற்கொண்ட முயற்சிக்கு பலன் கிடைக்காததால் 3-2 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து வெற்றி பெற்று அடுத்த சுற்றிற்கு முன்னேறியது. இதேபோல் H பிரிவில் நடந்த லீக் ஆட்டத்தில் கானா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் உருகுவே வெற்றி பெற்றது. இதனிடையே பிரேசில் அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய போதும் புள்ளிப்பட்டியலில் பின்தங்கிய கேம்ரூன் அணி உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திராவிடர் கழகத் தலைவர் K. வீரமணியின் 90வது பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. திராவிட மாடல் என்ற உணர்வை ஊட்டியவர் K. வீரமணி என்றும் முதலமைச்சர் பெருமிதம். மின்கட்டணம் உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து அதிமுக சார்பில் அடுத்த வாரம் போராட்டம். தமிழகம் முழுவதும் வரும் 9, 12, 13 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு.
16 IAS அதிகாரிகள் திடீர் பணியிட மாற்றம். தலைமைச் செயலாளர் இறையன்பு உத்தரவு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தனியாருக்கு வழங்கிய நிலங்களை மீட்க வேண்டும். தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலம். அண்ணாமலையார் கோயிலில் இன்று மகாரத தேரோட்டம். குஜராத்தில் 2ஆம் கட்ட தேர்தலையொட்டி பிரதமர் மோடி தீவிர பிரச்சாரம். ஜபல்பூர் பகுதியில் வாகனத்தில் நீண்ட தூரம் பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இன்று முதல் நாக் அவுட் சுற்று துவக்கம். வெற்றி பெற்றும் புள்ளிப்பட்டியலில் பின்தங்கியதால் வெளியேறியது கேமரூன் அணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.